ஒருமையில் தாம் கற்றுக்க. இல்ல இங்க இந்த செல்வம் எல்லாம் எதுக்கு தராருன்ட்டு திருப்பல்லாண்டுல ஒரு பாடல் வரும். நெய்யடை நல்லது ஒரு சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லது ஒரு சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்லல் கையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்பாரு. ஒரு ஆன்மா கருப்பு நிலையா மாயையில் இருளி இருக்கக்கூடிய ஆன்மா பக்குவ நிலை அடைய பார்த்து அந்த நாரணன் என்ன செய்யறான்னு சொல்றாரு பெரியாழ்வார். ஏனோ நெய்யோட நல்ல சோறு, நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவும். தினந்தோறும் நம்ம ஏதாவது சொன்ன செய்ய ரெடியா வேலையாட்கள் அப்படின்னா பெரிய ஒரு ராஜ சம்பத்து இருக்கணும்ல, ஒரு தொழில் அதிபர் அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. நியதமும் அத்தாணி சேவும் கையடை காயும், கையில ஆணையிடக்கூடிய செங்கோல், கையடை காயும் கழுத்துக்கு பூன் நகைகள்லாம் அது இதெல்லாம் அந்த மார்பு கவசம் அது இது எல்லாம் கோல்டு ஜுவல்ஸ் எல்லாமே. அப்ப அடுத்து என்ன சொல்றாரு, காதுக்கு குண்டலம், காதுல அப்படியே நம்ம ஆளுங்கெல்லாம் குண்டலம் போடுறது போல சைவ குருமார்கள்லாம் இப்ப வைரத்துல தோடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவரே சிவம் ஆயிட்டாருல்ல. சிவம் சாதாரணா இருக்கலாமா இருந்துட்டு போறாங்க. பெரியாழ்வார் சொல்றாரு, காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோ ஒரு சாந்தமும் உடம்புக்கு சென்ட் டிசைனா ஸ்மெல் சென்ட். இதெல்லாம் எதுக்குடா சாமி கொடுக்கிறார் அசுத்தமாய நமக்குன்னா, என்னை வெள்ளுயிராக்க அறியாமையில் இருக்கிற ஆன்மா இறைவனை போல அறிவு சுடராக மாறி இறைவன் தூய்மை வடிவன் என்கிறாங்க போல இந்த ஆன்மா தூய்மை வடிவை அடைவதற்காக இதையெல்லாம் சாமி தராரு. ஆனா இதையெல்லாம் கொடுத்தா நம்ம கடவுளாயிடுவோம். நம்ம எல்லாரும் கடவுளா கும்பிட ஆரம்பிச்சுவாங்க, நம்ம கடவுளை மறந்துடும். கடவுளை அடையாளம் காட்டுவதை நம்ம அடையாளம் காட்டி ஒரு போட்டோ கொடுத்து இவரை கும்பிடுங்க எல்லாம் கிடைச்சிடும். ஏன்னா இவனை போயிட்டான், இவனை கும்பிட்டு என்னடா வரப்போகுது, இவன் சிவனை பார்த்தானா இல்ல அஞ்சாதான் சிவம் அப்படின்ட்டு தலைமுறை தலைமுறைய பொம்மையை கும்பிட ஆட்கள் போட்டோ கும்பிட ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக இங்க என்னன்னா இந்த அசுத்தமாயிங்கிற நெய், நான் சொன்னதெல்லாம் அசுத்தமாயி கைலாசு. நெய்யிடை நல்ல நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேகமும். நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும், தினம்தோறும் நெய்யிடை சோறு மாயை தானே. நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகம் மாயை தானே. கையடை காயும் பெரும் அரச போகம், கையில ஆணையிடும் வல்ல ஆற்றல் மாயை தானே. கழுத்துக்கு பூன் நகைகள் மாயை தானே. காதுக்கு குண்டலம், மெய்யிட நல்லதோர் சென்ட் சந்திராதி தைலம், எதோ ரோஸ் அத்தர் எதோ அடிச்சுக்கிறாங்கல்ல. இதெல்லாம் மாயை. ஆனா இந்த மாயை எதுக்கு தராருன்னா, நான் இதெல்லாம் இறைவன் பிறருக்கு என் மனைவி மக்கள் குழந்தைகள் என்னுடைய சுற்றத்தார் உறவுகளுக்கு பகிர்ந்து இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை இறைவன் எவ்வாறு பிரபஞ்சத்தை பேணுகிறாரோ அதுபோல இவர்களை எல்லாம் எனக்கு கொடுத்த வீட்டிலே இதையெல்லாம் பகிர்ந்து நாட்டிலே பகிர்ந்து வாழ்ந்தால் நான் இறைநிலை அடைவேன். என்னை என்னாக்குறாரு, நெய்யிடை நல்லதோர் சோறும் எதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல. அந்த வெள்ளுயிரானாதான் அங்க சிவலோகமா எந்த லோகத்துக்கோ போக முடியும். கருப்பு வரைக்கும் குளிச்சுட்டான் அவன் கையில நான் வேலை செய்யறேன், கையில கிரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கழுவு போற வரைக்கும் கழுவுறங்கள. துளிர்ந்து இருந்தா கூட சோப் போட்டு மறுபடியும் தேய்ச்சி கழுவுறோம்ல. நிச்சயமா. அதனால இது எல்லாம் இந்த மாயை, இந்த அசுத்தமாய் என்பது நம்மளை சுத்தமாயை கூட்டி போய் நிறுத்துறதுக்கு தான். ஆனா அந்த சுத்தமாயில போய் மாட்டிட்டு சுழல்ல மாற்ற மாதிரி மாட்டிட்ட கரை சேர முடியாது. நானே குரு ஐயா சொன்ன சிவன் சொன்ன மாதிரின்னு எவனாவது சொல்லி ஒரு